வணக்கம் ஜோதிடர்களே. 2025 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனோட சேர்க்கை விட்டு அமர்ந்திருக்காங்க. ராசிகளில் சனியுடைய சேர்க்கை இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும். மனதளவில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் மனதளவில் சில குழப்பங்களும் சஞ்சலங்களும் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால் மீன ராசிக்காரங்க சில முக்கியமான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதே நல்லது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பையும் காட்டிப்பீங்க, கண்டிப்பையும் காட்டி வருவீங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் சிறப்பாக செய்து முடித்து வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த வீடு நிலம் பூமி வாகன விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்குகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலக ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். பட் அதே நேரம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத டென்ஷன் போன்ற விஷயங்கள் அடிக்கடி இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். காசு பண சமாச்சாரங்களால் தேவையில்லாத சங்கடங்கள் வகை போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது போன்ற விஷயங்களை நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். வெளி இடங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். ஆகவே இந்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் நன்மைகள் இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிரயாணங்கள் வகையில் டென்ஷனை குறைச்சிக்கிறது நல்லது. வாகனங்களில் போகும்பொழுது மிதமான வேகத்தோடு போய்க்கிறது நல்லது. கொஞ்சம் மன தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ வாகன விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பிரயாணங்களையும் அலைச்சலும் கண்டிப்பாக இருக்கும். இது போன்ற விஷயம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பங்கள் அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும். எதையும் எடுத்த கவுத்தோன்னு செய்ய முடியாது. நிதானத்தோடு தான் செய்ய முடியும். அவசரம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் கொஞ்சம் சங்கடங்கள் சலிப்புகள் இருந்தாலும் கூட காரியங்கள் மூலமாக நன்மைகள் இருக்கும். விடாமுயற்சியோடு செயலில் ஈடுபட்டு சிறப்புகளை பார்த்து வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மாறி மாறி தான் செயல்பட்டு வருவாங்க. சில நேரங்களில் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சில நேரங்களில் முழுசாக அப்போஸ் பண்ணி தான் இருப்பாங்க. குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்கள் உறவுமுறைகள் போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி ஏற்ற இறக்கங்களோடு தான் காணப்படும். சூழ்நிலை சொந்தமாக கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. அம்மா வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அவங்க வகையில் ஒரு சரியான அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்குது. தந்தை வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் தந்தை வகையில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம். அல்லது தந்தைக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கலாம். இது போன்ற நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் கூட அனுசரிப்பு தன்மையோடு செயல்பட்டு வரும். உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து வருவாங்க. உங்களுடைய காரியங்கள் விஷயங்களுக்கு ஒரு துணையாக இருந்து வருவாங்க. கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் இருந்து வருவாங்க. விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகையில் பிரயாணங்கள் அல்லது வெளியிடங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகள் தான் இருக்குது. சாதகமான அமைப்பு உண்டு. பட் அதே நேரம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. ஜென்மச்சனி நடக்கிறதுனால மாணவர்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருப்பாங்க. சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கத்தான் செய்யும். மனதளவில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது. பட் கிரக அமைப்புகள் உங்களுக்கு கல்வி வித்தைகள் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வருது. ஆகையினால் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்லபடியாகவே பூர்த்தியாகும். சஞ்சலம் இல்லாமல் செயல்பட்டு வந்தீங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். புதிய நட்புகள் நல்லபடியாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளாக தான் இருக்குது. விஷயங்கள் காரியங்கள் வகையில் எப்படியும் சமாளிச்சுக்கலாம். ஆனால் உறவு முறைகளில் எது சரி எது தப்பு எது நல்லவங்க எது கெட்டவங்க அப்படிங்கிறது புரியாத ஒரு குழப்ப நிலைகள் தான் இருக்கும். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து சூழ்நிலை தகுந்த அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன சங்கடங்கள் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் உடல்நல விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க. பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு
சின்ன உடல் உபாதைகளை கூட கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா தேவையில்லாத டென்ஷன்கள், கோபம், எரிச்சல் போன்ற உணர்வுகள் அடிக்கடி வந்து போடுறாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க கம்மியாக இருக்க மாட்டாங்க, அல்லது உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் 1க்கு 2 வேலை செய்ய வச்சு உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. வேலை பளு சற்று அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. பொதுவாக மீனராசிக்கான உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். குறிப்பாக சுயதொழில் செய்யவங்களுக்கு இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. அலுவலக பணிகள் மற்றும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அளவான நிலைகளில் தான் செயல்படுது. இந்த மாதம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்குது. கோபம், டென்ஷன், பதட்டம் போன்ற விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு செயல்படுறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.